திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மனைவியை கொன்ற வழக்கில் கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சின்ன காவணம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷுக்கும் திருவொற்றியூரைச் சேர்ந்த பாக்கியலட்சுமிக்கும் திருமணம் நடந்துள்ளது. இந்நிலையில் மது அருந்துவதற்கு பணம் கேட்டபோது பாக்கியலட்சுமி தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த சுரேஷ் அவர் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி எரித்து கொலை செய்தார். பொன்னேரி சின்ன காவணத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் பாக்கியலட்சுமின்றவங்கள 2006 கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இவர் எதிரி எந்த வேலைக்கும் போகாமல் குடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு வர்றது தான் அவரோட வேலை. இவர் குடிக்கிறதுக்கும் அவங்க மனைவி கிட்ட தான் பணம் கேட்டு அவங்க மனைவி மூலமாக தான் குடிச்சிட்டு இருந்தார். இதே மாதிரி 17/12/2012 அப்போ குடிக்கிறதுக்கு பணம் கேட்குறாரு. இவங்க மனைவி தர மறுத்ததுனால வீட்டில் அந்த கெரோசின் ஆயிலை எடுத்து ஒய்ஃப் மேலே ஊற்றி தீக்குச்சியை பற்ற வச்சு அவங்க மேலே போட்டிருக்காரு. அவங்க தீப்பற்றி எரிஞ்சு வெளியே ஓடி தீயை அணைச்சிருக்காங்க. குழா தண்ணியை பிடிச்சி தீயை அணைச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் பொன்னேரி ஜிஹெச்சுக்கு போயிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. 21ஆம் தேதி 21/12/2012 அதில் சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்து போகிறாங்க சார். கேஸ் 302 498A கொடுமைப்படுத்தினதுக்காகவும் மிரட்டினதுக்காகவும் கொடுங்காயம் விளைவிச்ச காரணத்துக்காகவும் அவர் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஆரம்பத்தில். அப்புறம் அவங்க ஒய்ஃப் கொடுத்த டையிங் டிக்ளரேஷனை வச்சு கேஸ் 3 கொலை குற்றமாக ஆல்டர் பண்ணுறாங்க. இது 2015 விசாரணையிலிருந்து இன்னைக்கு மகிழா நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் மனைவியை கொடுமைப்படுத்தினதுக்கு 3 வருஷம் தண்டனையும் 500 ரூபாய் ஃபைனும், மனைவியை கொலை பண்ணதுக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் ஃபைனும் கொடுத்துருக்காங்க. இதில் மனைவி டையிங் டிக்ளரேஷனில் தெளிவாக அவங்களோட அவங்க ஹஸ்பண்ட் தான் தான் மேலே கெரோசின் ஊற்றி கொளுத்துனதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால அதை வச்சு கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பொன்னேரி போலீஸ் ஸ்டேஷன், பொன்னேரி காவல் நிலையம் சேர்ந்தவங்க.